அனைவருக்கும் காலை வணக்கம். நீங்க உங்களுக்கு 5 வருஷம் தெரியும் ஃபாதர் இல்லையா? 5 வருஷம் 5 ஆண்டுகள் இந்த ஆலயத்திலே சிறப்பாக பணியாற்றியிருக்கிறார். ஃபாதர்கிட்ட நான் பார்த்தது என்னன்னா, ஃபாதருக்கு நான் ஒரு பேர் வச்சிருக்கிறேன். என்ன பேர்? ஃபாதர் பார்த்த உடனே நான் பேர் வச்சது என்ன பேருன்னா, ஃபாதர் நன்றி நாயகன். ஃபாதர் நன்றி நாயகன் ஏன் பேர் வச்சுன்னு சொன்னா, ஃபாதர் வந்து என்ன செய்வாங்க, எல்லாருக்கும் நன்றி சொல்லுவாங்க. அவங்க ஒரு யார் எப்படிப்பட்டவங்க இருந்தாலும் சரி, ஒரு ஃபாதர் பல முறை வந்தாலும் எத்தனை நபர்கள் எத்தனை ஒரே வந்த நபரையே திரும்ப திரும்ப வந்தாங்க. அவங்க காணப்பட்ட சின்ன சின்ன பண்புகள் இருந்து அத்தனை குணநலன்களை நற்பண்புகளையும் எல்லாருக்கும் என்ன செய்வாங்க, தெரியப்படுத்துவாங்க, பாராட்டுவாங்க. ஏன்னா எல்லாருக்கும் நல்ல குணங்கள் நிறைய இருக்கும். ஆனா ஒருத்தவங்க என்ன செய்ய மாட்டோம், அடுத்தவங்கள பாராட்டுற அவளை விஷயத்துல வராது. அவளை ஈஸியாக அடுத்தவங்க என்ன செய்ய மாட்டோம், பாராட்ட மாட்டோம். ஆனா நம்ம பகுத்தந்தை அவர்கள் தாராளமாக ஏராளமாக என்ன செய்வாங்க, ரொம்ப ஓவர புகழும் எக்ஸ்ட்ராடினரி அந்த சிறப்பு அவருக்கு தான் தனிச்சிறப்பு. ரொம்ப பாராட்டுவாங்க. எல்லாரும் பாராட்டி உற்சாகப்படுத்தும் பொழுது என்ன செய்யும், அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா பணி செய்யணும், பணி ஆர்வம் இருக்கும். அதனால பார்த்து வந்து நன்றி உரை வச்சா புத்தகம் வச்சா ஒரு 1/2 மணி நேரம் இருக்கும், அதுல நன்றி உரை இன்னொரு 1/2 மணி நேரம் இருக்கும். அதனால மறைகளை எண்ணும் பொழுது அதுதான் மறைகளை இந்த ஏரியாவில் எல்லாமே சிஎஸ்ஐ ஏரியா எல்லாமே நம்ம நிறைய பைபிள்லாம் வச்சிருப்பாங்க. அதில் நம்ம மக்களும் பைபிளை படிக்கிறதுக்காக எல்லா கையிலையும் பைபிள் இருக்கும். ஒவ்வொரு பிரசங்கத்திலையுமே ப்ரிப்பேர் பண்ணாமல் எந்த மலையிலையுமே வைக்க மாட்டாங்க. நல்லா தயாரிச்சு ரொம்ப ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க. ப்ரிப்பேர் பண்ணி அந்த இறைவசனங்களை மக்கள்கிட்ட வாசிக்க சொல்லுவாங்க. அந்த எல்லாருமே அட்டென்ஷனில் இருப்பாங்க. இந்த மலைகளில் யாருமே என்ன செய்ய மாட்டாங்க, தூங்குறது வேடிக்கை பார்க்குறது அது எல்லாரும் கையில் பைபிள் வச்சுட்டு ஃபாதர் சொன்னோன்னு எப்போ சொல்லுவாங்க, நம்ம எடுத்து வாசிக்கலாம், நம்ம எடுத்து படிக்கணும் அப்படின்னு அந்த ஆர்வத்தை தூண்டுறதுக்காக எல்லாரும் என்ன செய்வாங்க, இறைவார்த்தையை கொண்டு வர சொல்லி இறைவார்த்தையை சொல்லுவாங்க. சொன்னோடனே மக்கள் எடுத்து என்ன செய்வாங்க, இறைவார்த்தை அந்த நேரத்தில் படிக்கிற ஆர்வத்தை தூண்டுவாங்க. இன்னும் இந்த கட்டட பணிகள், ஆலய பணிகள் எல்லா பங்குலையுமே நிறைய கோயில் கட்டிக்கிறாங்க, நிறைய வேலையெல்லாம் செஞ்சிருக்கிறாங்க. இதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா ஒவ்வொரு சாதாரண சின்ன விஷயத்திலையுமே மிகப்பெரிய பிரச்சனைகளை சவால்களை சந்திக்க வேண்டியிருக்கும். ஃபாதர் இந்த 5 வருஷமும் வந்த நாள்ல இருந்து இந்த நிமிஷம் வரைக்கும், இப்போ இந்த வருஷம் போனாங்க, இந்த மாசம் தான் கடைசி மாசம் வரைக்கும். ஆனா இந்த நிமிடம் வரைக்கும் அவருக்கு வந்து ஏகப்பட்ட பிரச்சனை. இன்னும் கட்டட பணி முடியல. அந்த அளவுக்கு நாளைக்கு போறாங்க, இன்னைக்கு வரைக்குமே சவால்களை சந்தித்து கொண்டே இருக்கிறார். ஆனா மிகச்சிறப்பாக மிக எளிமையாக அனைத்து சவால்களை அவர் எதிர்கொண்டு தாண்டி போகல, எல்லாத்தையும் எதிர்கொண்டு சந்திச்சு அதுல மிக சுருக்கமா நல்ல அழகா மென்மையா அருமையா அவர் கையாண்டு எல்லா மக்களையும் ஒருங்கிணைச்சு சிறப்பா பணி செஞ்சுக்கிறாங்க. அவருடைய பணி சிறப்பு எந்த அளவுக்குன்னா, எல்லா மக்களுடைய மனசுலையும் ஃபாதருக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லா மக்களும் ஏன்னா அவ்வளவு பேர் எப்போ பார்த்தாலும் சிரிச்ச முகம் தான் இருக்கும். ஃபாதருடைய முகம் எப்போ பார்த்தாலும் எல்லாரும் சின்ன குழந்தைங்க ரொம்ப பிடிக்கும். அதுலேயுமே அவங்க எப்பவுமே எல்லாத்தையுமே சிரிச்சு தான் பேசுவாங்க. நானும் பல நேரங்கள் இயேசுடைய பண்புகளை நான் இந்த இடத்துல சுட்டி காட்ட விரும்புகிறேன். இயேசு வந்து பாவத்தை வெறுத்தாரு, பாவிகளை நேசித்தாரு. இது நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? அதே மாதிரி ஃபாதருக்கு தெரிஞ்சு பல்வேறு நாள் பார்க்குறேன். எல்லாரையும் பிடிக்கும். ஃபாதருக்கு பிடிக்காதவங்க இது யாருமே கிடையாது. எல்லாரும் ஃபாதருக்கு பிடிக்கும். எல்லாரும் ரொம்ப நல்லா பேசுவாங்க. ஃபாதர் பேசுறேன்னா இப்படி, அதாவது இந்த ஒவ்வொருத்தரும் ரொம்ப சில பேரை பிடிக்கும், சில பேர் பிடிக்காது, கோபம் இருக்கும், வருத்தம் இருக்கும். ஃபாதருக்கு யாரு மேலேயுமே வருத்தம் கிடையாது, யாரு மேலேயுமே வெறுப்பு வச்சிருக்க மாட்டாங்க. எல்லாருக்கிட்ட ரொம்ப அன்பா பேசுவாங்க, கனிவா பேசுவாங்க, யதார்த்தமானவங்க. ஃபாதர் உங்ககிட்ட நிறைய நேரத்தை பார்த்துக்கிறேன். ஏன்னா எல்லாருமே நான் பல பள்ளிகளில் பணியாற்றி இருக்கிறோம். அது அதிகமாக நான் வந்து இந்த டைசிஸ் ஸ்கூல்ல வேலை பார்த்துருக்கேன். நிறைய கரஸ்பாண்டை பார்த்துருக்கேன், நிறைய ஃபாதர்ஸாக பார்த்துருக்கேன். ஆனால் நான் பார்த்த ஃபாதர்ஸ்லேயே சீலாம் வாங்க போனோம்னா ஃபாதர் சிஸ்டர்ஸ் மட்டும்தான் நாங்கள் ஹெச்எம்கிட்ட நாங்கள் பர்மிஷன் சொல்லிக்கலாம். ஆனால் டீச்சர்ஸ் யாராக இருந்தாலும் கையெழுத்து வாங்கணும்னா, சீல் வாங்கணும்னா அது எங்களுக்குரிய உரிமை சீல் எடுக்கிறது. அந்த 12 நாள் எடுக்கிறது எங்களுக்கு அரசாங்கமே கொடுத்துருக்கு. ஒரு 12 நாள் லீவு, அந்த லீவை கூட கரஸ்பாண்டன்ட் கொடுத்தா மட்டும்தான் நாங்கள் எடுக்க முடியும். அதுவும் போய் ஒரு சீல் எடுக்கிறதுக்கு முன்னாடியே ஃபார்ம்ல எழுதி ஃபாதர் எழுதி கொடுத்துட்டு ஃபாதர் நாளைக்கு லீவ் வேணும் அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் ஃபாதர் லீவ் கேட்பாங்க. ஆனால் நம்ம ஃபாதர் அப்படி கிடையாது. இன்னும் ஒரு 4 மணி சொன்னால் போதும், தகவல் தெரிவிச்சா போதும் அப்படி ரொம்ப எளிமையாக அணுகிறவருக்கு அந்த அதிகார பொருள் அவர் ஃபாதர்கிட்ட பார்க்கவே இல்லை. எல்லாருக்கிட்டையுமே டீச்சர்ஸாக இருந்தாலும் சரி, பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, மக்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் ஒரு தாய்க்குரிய பாசத்தோடு நட்போடு
தாய்க்குரிய அது அவருடைய செய்கிற பணியில அந்த தந்தைக்குரிய அன்பை பாருங்க. தாய்க்குரிய அன்பு பாசம், தந்தையை வந்து பொறுப்புணர்வா இருக்கிறாரு, கடமை அந்த பணியில கடமையில பொறுப்புல மிகச்சிறப்பா பணியாற்றுவாங்க. மிகச்சிறந்த ஃபாதர் பணியில அந்த காலம் தவறாம அந்த கன் டைம் வந்து நிற்பாங்க. இன்னும் ஃபாதர் வரையா வரையா டேட்டுமா அந்த கன் டைம் வந்து ஷார்ட் அந்த 1 நிமிஷம் 1 செகண்ட் கூட தாண்டி வந்து நிற்பாங்க கரெக்டா. அந்த மாதிரி காலம் தவறாம வந்து எல்லா இதுலேயும் இந்த பணியில ரொம்ப ஆர்வம் கடமை வருது. அதை நம்ம தந்தையோடைய இது பார்க்குறேன். ஃப்ரெண்ட்ஸியாக பார்க்கணும்னா ஜாலி, ஃபாதர் மாதிரி ஜாலியாக உலகத்தில் யாருமே இருக்க அவ்வளோ ஒரு ஜாலி. ஆனால் என்னது எந்த நேரனால மக்களோட மக்களா, குழந்தையோட குழந்தைகளா, யூத்துக்கு யூத்தா, எப்படிப்பட்ட ஸ்டேஜில் இருக்கிறவங்களுடைய அவங்களுக்கு ஈக்குவலாக பண்ணுவாங்க. பெரியவங்க பெரியவங்க மாதிரி பேசுவாங்க, குழந்தைகிட்ட குழந்தைங்க மாதிரி பேசுவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பேசுவாங்க. எல்லா ஃபாதர்லையும் ஆளினால் எல்லா திறமையும் இருக்குது. அதே மாதிரி ஃபாதர் ரொம்ப ஜாலி. டூர்லாம் போனோம், அவ்வளோ என்ஜாய் பண்ணாங்க எங்களோட. அது ரொம்ப அருமையாக இருந்தாங்க. யாருமே எதுவுமே அணுகக்கூடியவங்க. இப்போ ஹெச்எம் டீச்சர்ஸ் நாங்களாம் போய் ஃபாதரை பார்க்கணும்னா இப்படி ஒரு ஃப்ரெண்ட்லியாக பேசலாம், டிஸ்கஸ் பண்ணி எனக்கு இது செய்யலாமா, சரி 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 நோடி எதையுமே சொல்ல மாட்டாங்க. ஃபாதர் இது செய்யலாமா, ஃபாதர் இது செய்யணும், ஃபாதர் சரி செஞ்சுக்கலாம், ஓகே. எதுக்குமே என்ன செய்வாங்க, ஓகேன்னு சொல்லுவாங்க. நோடி சொல்றதே கிடையாது. இது செய்ய வேண்டாம், இது வேண்டாம், எதையுமே செய்ய மாட்டாங்க, மறுத்ததே கிடையாது. அந்த அளவுக்கு இன்னொன்று நம்மளுடைய பொறுப்புல இருக்கிறவங்க என்ன செய்வாங்க, இதை செய்யணும் அதை செய்யணும் ஆர்டர் போடுவாங்க. ஆனால் ஃபாதர்கிட்ட பொறுத்த வரைக்கும், நம்ம ஃபாதர் பொறுத்த வரைக்கும் அதை நோ ஆர்டர், ஒன்லி கனிவு, இரக்கம், தாழ்ச்சி, அவ்வளோ ஒரு எளிமை, எதார்த்தமா நம்ம டிஸ்கஸ் பண்ணுவாங்க. எப்பவுமே அதிகாரத்தில் உள்ளவங்க தனக்கு கீழே இருக்கிறவங்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ண மாட்டாங்க. அவங்க சொல்லுவாங்க, அதை நாங்கள் செய்வோம். அதுதான் இவ்வளோ நாள் நடந்துருக்கு. ஆனால் நம்ம தந்தையை பொறுத்த வரைக்கும் அவங்க சொல்லி நாங்கள் செய்யறதில்ல. எல்லாருக்கிட்டையுமே டிஸ்கஸ் பண்ணி ஒரு ஃப்ரெண்ட்லியா யதார்த்தமா அப்படின்னால ரொம்ப அருமையா கனிவு, இரக்கம், பாசம், அன்பு எல்லாமே பாதத்தில் ரொம்ப அருமையா இருக்கு. அது உண்மையில ரொம்ப பாராட்டே பாதர். அதோட நீங்க எல்லாருக்கிட்டையுமே இருக்கீங்க, ஒருத்தர் 2 பேருக்கு கிடையாது. சில பேர் பிடிக்கும் சொல்லுவாங்க. ஆனா இருக்காங்க உண்மை, ஒரு சிலர் பிடிக்கும், அவங்க நல்லா இருப்பாங்க, பாசமா இருப்பாங்க. ஆனா நீங்க அப்படி கிடையாது. அவ்வளவு பேருக்கு நல்லா பாசமா இருப்பீங்க. மக்கள் உங்ககிட்ட எப்படி பேசுறாங்க தெரியல. ஆனா நீங்க எல்லா மக்கள்கிட்டையுமே நல்லா பேசுவீங்க. இவங்க வேணும், இவங்க வேண்டாம், இவனை பிடிச்சிருக்கு, இவனை பிடிக்கல, இவங்க நல்லா பண்ணிருக்கு அப்படின்னு நீங்க பார்க்கவே மாட்டீங்க. எல்லாருக்கிட்டையுமே நல்ல இயல்போட யதார்த்தமா உண்மையா பேசுறீங்க. அதே சமயத்துல எல்லாரும் கட்டாயமா இந்த ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஃபாதர்னா இது நம்மகிட்டே கட்டாயம் கடைபிடிக்க வேண்டியது. உங்ககிட்ட நான் ஃபாலோ பண்ண பாருங்க. எப்படின்னா ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, எஸ்னா எஸ், நோனா நோ, சரினா சரி, தப்புனா தப்பு. அந்த கண்டிக்கக்கூடிய அந்த சுட்டி காட்டக்கூடிய பண்பு உங்ககிட்ட நிறைய இருக்கு. இதனால மற்றவங்களுக்கு கோபம் இருக்கோ அது தெரியல. ஆனா இந்த பண்பு உண்மையே நல்லது. ஃபாதருடைய பேரு ஜஸ்டின் இல்லையா, அவருடைய பேர்லயே அந்த நீதின்ற ஒரு இது இருக்குது. ஃபாதர் நேர்மையா இருப்பாரு, உண்மையா இருப்பாரு. ஜஸ்டிஸ் பேருக்கு ஏற்ற மாதிரியே ஃபாதர் என்ன இருக்குது, நீதி இருக்கு, நேர்மை இருக்கு, உண்மை இருக்கு. இது நான் கண்ணால கண்டது, அனுபவிச்சது. இந்த 1 ஆண்டு காலமாக ஃபாதர் அனுபவிச்சதை நான் உண்மையை சொல்ல, நான் சொன்னது எதுவுமே போயில்லை. நிறைய ஃபாதர் பற்றி சொல்லுவது எல்லாரும் எழுதி வச்சு கவிதை நிறைய சொன்னாங்க. கவிதைக்கு பொய் அழகுன்னு சொல்லுவாங்க. ஆனா நான் சொன்ன வார்த்தைகள் ஒன்றுல கூட எதுவுமே பொய் கிடையாது. எல்லாமே உண்மையானது. கண்டதை, நான் பார்த்ததை, நான் அனுபவிச்சதை நான் அனுபவபூர்வமா சொல்றேன். ஃபாதர் நீங்க உங்க பணி ரொம்ப சிறப்பா பணி செஞ்சீங்க. இன்னொன்று ஃபாதர் கேட்டது இளமை துடிப்பு. வயசான ஃபாதரே சொல்லவே முடியாது. ஃபாதருக்கு வயசு கேட்டாவே தெரியாது. அந்த அளவுக்கு ஒரு வயசான ஃபாதரோட அதாவது ஒரு சின்ன ஃபர்ஸ்ட் ஆடியேஷன் வாங்கிட்டு பக்கத்துக்கு வந்தா எப்படி இருப்பாங்க, அதே மாதிரிதான் ஃபாதர் எல்லாருமே சுறுசுறுப்பா இருப்பாங்க. அப்படியே அந்த அவங்களுடைய பங்களா பார்த்தீங்கன்னா இயற்கை சூழலையா இருக்குது. நான் ஏற்கனவே இந்த பங்களாவை பார்த்துருக்கேன், இந்த இடத்துல எல்லா இடத்துல இருந்ததுனால எனக்கு தெரியும். அந்த அளவுக்கு பாழடைந்த பங்களாவா இருந்துச்சு. இப்போ அது மிகப்பெரிய மாளிகையா, சோலை வனமா சுத்திலும் பார்த்து அவ்வளவு அருமையா செடிகள், மரங்கள் அவ்வளவு நீட்டா வச்சிருக்காங்க, சுத்தம். எனக்கு உண்மை பார்த்தோன்னே ஒரே ஒரு நாள் தான் போனேன், அவ்வளவு அருமையா இருக்கு. ஃபாதர் வாய், நேர்மை, உண்மை, சுத்தம், உடல்ல மட்டும் இல்லை, உடமையில மட்டும் இல்லை, இருக்கிற இடம், மனசு எல்லாமே சுத்தம் இருக்கு. நீங்க எப்பவுமே ஃபாதர் இதே மாதிரி நீங்க இருப்பீங்க. உங்கள்கிட்ட நாங்கள் நிறைய கற்றுக்கொள்ள வேண்டியது இருக்குது. எங்க ஊருக்கு நீங்க நான் ரிலேஷன்ஸ் தான், அதனால எங்க ஊருக்கு வரவங்களுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. நீங்க வாங்க, கட்டாயம் உங்க ஜெபத்துல
எங்க எல்லாரையும் நினைங்க. அதுக்காக நாங்கள் உண்மையிலேயே நாங்கள் உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கோம். இந்த மாதிரி ஒரு தாளாளரையும் தந்தையையும் ஒரு நண்பனையும் நாங்கள் வந்து வாழ்க்கையில சந்திச்சதே இல்லை. நீங்க இங்க இருந்து செல்வது எங்களுக்கு மிகப்பெரிய இழப்பு. ஒரு தாளாளரை நாங்கள் இனிமே சந்திக்க முடியுமா அப்படின்னு கேட்டா அது முடியவே முடியாது. ஏன்னா உங்களை மாதிரி ஒரு தாளாளரையும் ஒரு தந்தையையும் ஒரு நண்பனை போன்ற ஒரு ஃப்ரெண்ட்லியா கேஷுவலா உங்களுக்கு யதார்த்தமா பழகக்கூடிய யதார்த்தமா இந்த காலத்துல யதார்த்தமே கிடையாதுன்னா அங்க ஒண்ணு இங்க ஒரு பேச்சா இருக்கும். உங்ககிட்ட ஃபுல்லா யதார்த்தம், உண்மை, அன்பு, நேர்மை, எளிமை. எனக்கு யாரு குழந்தைகள் லெவல்னு சொன்னா அந்த பிள்ளைகளோட அப்படியே பொறுமையை நின்று கேட்பீங்க. அந்த லிஸ்னிங் எல்லாருக்கும் வராது. நான் சொல்லணும் நீங்க செய்யணும். அதிகாரத்தில் உள்ளவங்க அப்படிதான் செய்வாங்க. அவங்க சொல்றதுக்கு நம்ம கேட்டு நடக்காங்க. ஆனா உங்ககிட்ட அது சுத்தமா அந்த அதிகாரத்தோட நீங்க ஒரு நிமிஷம் விட ஒரு துளி விட யாருக்கிட்டவே காமிச்சதே இல்லை. டிஸ்கஸ் பண்ணுவீங்க, பேசுவீங்க, அவங்களே ஒரு மதிப்பீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு மனசை தாழ்மை உள்ள படிச்சவங்க, நீங்க எளிமையானவங்க. உங்களுடைய அன்பு, கருணை, இரக்கம், எளிமை இது எல்லாமே நாங்கள் அட்லீஸ்ட் ஒரு விதமாக நம்ம நினைக்கும் போது நம்மளே இதே மாதிரி இருக்கணும், நம்ம வாழ்க்கையில் நம்ம இதை பின்பற்றணும் அப்படின்னு நாங்கள் நினச்சிக்கிறோம். உங்களுடைய அருளும் உங்களுடைய ஆசீர்வாதம் உங்களுடைய ஜபமும் எப்போதும் எங்களுக்கும் எங்கள் பள்ளிக்கும் எங்கள் அனைத்து குழந்தைகளுக்கும் எல்லாரும் சார்பாகவும் உங்களுக்கு ஒரு நேரத்தை உங்களுக்கு கேட்டுக்கிறேன். உங்களுடைய ஜபத்தில் எங்களுக்கு நினைவு கொடுங்க, எங்களுக்காகவும் ஜெபிங்க.